ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்ரியப்பா. எதுக்காக இந்த வீடியோ எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஏற்கனவே சொன்னதுதான். அதுல ஒரு சில மாற்றங்கள் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். டாட் பத்தி தான், லைனிங் க்ளோஸ்ல ஒரு டாட் போற விஷயம் நம்ம இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுல நம்ம ஸ்டைல்ல என்ன பண்றோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரே நிமிஷம். இது பிளவுஸோட வெளிப்பக்கம், இது பிளவுஸோட உள்பக்கம். இந்த பிளவுஸோட உள்பக்கத்திலையும் நம்மளோட டாட் வெளியில தெரியல. பிளவுஸோட வெளிப்பக்கத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்பக்கத்துல இந்த டாட் எப்படி பண்றது அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு எல்லாருமே அதான் பண்றாங்க. நம்ம வந்து அதோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ், எப்படி அந்த ஸ்டிச்சஸ் பண்ணா எந்த இடத்துல இந்த ஃபினிஷிங் வரும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு டாட்டோட லெவல் வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்காக இங்கே நம்ம டாட்டோட லெவல் 3 இன்ச்சு. நம்ம 3 இன்ச்சு இங்கே டாட் போட்டிருக்கோம். 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சு நாங்கள் டாட் போட்டிருக்கேன். 3 இன்ச்சு தான். ஆமாம், இந்த ப்ளவுஸ்க்கு 3 இன்ச்சு, சாரி 3 இன்ச்சு சொல்லிட்டேன். 3 இன்ச்சு தான். 3 இன்ச்சுக்கு ஒன்று மேலே ஒன்று வச்சு மேலே தையல் போட்டிருக்கேன். இதோ இது மேலே இப்படி தையல் போட்டிருக்கேன். அதாவது ப்ளவுஸோட அவுட் சைடு, இன்சைடு, அதுக்கு மேலே லைனிங் வச்சு தையல் போட்டிருக்கேன். இதில் என்ன அவங்க சொல்லாத விஷயத்த நான் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ டாட் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அதில் வந்து கரெக்டாக முறையாக போட்டோம்னா தான் நீங்கள் இப்படி இதில் நீங்கள் டாட் போட்டிங்கனாலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த டாட் சென்டர் டாட்டை மடிச்சு ஃப்ரண்ட் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஏன் அது ஃப்ரண்ட் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் பகுதிக்கும் இந்த முன் பகுதிக்கும் பேக் சைடுக்கும் லென்த் அதிகமாக இருக்கும். ஃப்ரண்டோட கப்பு இந்த சைடில் தான் உட்காரும். அப்படின்னும் போது இந்த ஜாயின் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதோட சேஃப்னஸே மாறிடும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கப்போட ஷேப்னஸ் மாறிடும். அதுக்காக தான் நம்ம இந்த பகுதியில் வச்சு தைக்கணும். ஆனால் இதில் வந்துட்டு இந்த அதாவது வெளிப்பக்கம் தெரியாத டாட் போடுறதுல எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டாட் போட்டுட்டு பிறகு ஃப்ரண்ட் பக்கம் பீஸை தான் இப்படி திருப்பி வைக்கணும். ரெண்டு பகுதியிலுமே இந்த ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கிற பீஸை தான் நாம இப்படி திருப்பி வச்சு தையல் போடணும். அதாவது இந்த மாதிரி லைனிங்கை இந்த பகுதிக்கும் ப்ளவுஸை இந்த பகுதிக்கும் முன்பக்கம் திருப்பி தான், அதாவது முன்பக்கம் இருக்கிற பீஸை வெளியே திருப்பி தான் நம்ம தையல் போடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த டாட்டோட லெவல் கரெக்டாக உட்காரும். அதாவது அந்த டாட்டோட ஃபிட்னஸ் கரெக்டாக உட்காரும்னு சொல்ல வரேன். இந்த டாட்டை நீங்கள் முன்பகுதியில் வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். அது தைக்கும் போது கூட அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது டாட்டு சைடில், அதாவது ஃப்ரண்ட்டில் ஊக்கு பக்கம் இருக்கிற சைடில் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்த டாட்டுக்கு இதோட சென்டர் பண்ணி இந்த டாட்டுக்கும் இந்த கார்னருக்கும் ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணுறோம். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கீழ்ப்பகுதியில் மடித்து தைப்பாங்க. அது மடித்து தைக்க முடியாது. அதனால மேல் பகுதியை இந்த பக்கம் திருப்பி இப்படி கிராஸ் பண்ணி, அதாவது இந்த மேல் பகுதியில் இருக்கிற லைனிங்கை இந்த பக்கம் திருப்பி கீழ்ப்பகுதியில் இருக்கிற ப்ளவுஸ் பீஸை இப்படி மடித்து மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதியும் மடித்து மேல் பக்கமாக, அதாவது இந்த அந்த கழுத்து பக்கமாக நம்ம தையல் போடுற மாதிரி பண்ணணும். இதை வந்து அந்த வீடியோஸில் சொல்ல மாட்டாங்க. அதுக்காகவே நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலர் இப்படி திருப்பிடுவாங்க, இந்த பக்கம் திருப்பி இப்படி தானே நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அது வராதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது இப்போது ஆமல் டாட் பண்ணுறோம். ஆமல் டாட்டு எங்கே நம்ம பண்ணோம் அப்படின்றத கனெக்ட் பண்ணி இதுக்கு எந்த பகுதியிலனா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கும் பண்ணிக்கலாம், இதுக்கும் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் கேப் அதிகமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக நம்ம சைடு ஜாயின் பண்ணுற பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த சைடு ஜாயின் பண்ணுற பகுதியை திருப்பி நம்ம மடித்து டாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 3 டாட்டும் நம்ம போட்டுட்டோம். சுற்றி தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் போட்டோம். சுற்றி தையல் போட்டு முடிச்சு வச்சு இப்போ ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி நம்ம தச்சு திருப்பிட்டோம். பேக்கு, லெஃப்ட் ஹேண்ட், ரைட்டு ரெண்டுமே தச்சு திருப்பியிருக்கோம். இந்த மாதிரி இன் அவுட்டு ஃபிட்டிங் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.